உண்மையிலேயே புதுச்சேரி மக்களுக்கோ புதுச்சேரி இளைஞர்களுக்கோ இந்த ஆட்சியில் வேலை வாய்ப்பு என்பது முற்றிலுமாக அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறது. பிஜேபி ஆட்சியினுடைய கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. ஏன் நீங்க அந்த PM மித்ரா திட்டத்துல இந்த பஞ்சாலைகளை இணைத்து ஒரு ஜவுளி பூங்கா தொடங்குறதுக்கான முயற்சி எடுக்கிறோம். அந்த நிறுவனத்தை நிர்மூலமாக்கியது, ஒட்டுமொத்தமாக செயலிழக்க செய்தது என் ரங்கசாமி தலைமையிலான அரசு. மத்திய அரசினுடைய புள்ளி விவரம், புதுச்சேரியில் 10,000 மாணவர்கள் தங்களுடைய பள்ளி கல்வியை இடையில் நிறுத்தி இருக்கிறார்கள். இதற்கு யார் காரணம்? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான பாரதிய ஜனதா கூட்டணி தான் காரணம். அதற்கு முழுமுதல் காரணம் CBSE பாடத்து. பேசிக் இன்னைக்கு மூட போறோம் சொல்லிட்டீங்க. பேசிக் சம்பந்தமா வாயை திறக்கல. டிரான்ஸ்போர்ட் என்ன, அமர்சுரடி என்ன, 18 பொதுத்துறை நிறுவனங்களை இந்த அரசு செயலிழக்க வைத்து மூடு விழாவை நோக்கி கொண்டு போயிடுச்சு. எஸ்எஸ் நியூஸ் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அக்னிமேடை நிகழ்ச்சியில நம்ம புதுவை குறித்த பிரதான பிரச்சனைகளை குறித்து விவாதிக்க இருக்கிறோம். இன்றைய அமர்வில் நம்மோடு இணைந்திருப்பவர்கள் கே. விஜயகுமார், மாநில ஊடக பிரிவு செயலாளர், என்ஆர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து இணைந்திருக்கிறார். மற்றும் AITVCவிலிருந்து அந்தோணி, மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் இணைந்திருக்கிறார். இருவருக்கும் வணக்கம் சார். சார், புதுவையில தொடர்ச்சியா பூதாகரமா வெடிச்சிருக்கக்கூடிய போலி மருந்து விவகாரம். விஜயகுமார் சார், இந்த போலி மருந்து விவகாரத்துல என்ஆர் காங்கிரஸ் உடைய நிலைப்பாடு என்ன? எந்த அளவுக்கு நடவடிக்கைகளை அரசு எடுத்திருக்கு சார்? முதல்ல போலி மருந்து விவகாரத்துல இது போலின்னு கண்டுபிடித்தது என்ஆர் தலைமையிலான அரசு. இது வரைக்கும் யாருக்கும் அது இந்த போலி மருந்து என்ற விவகாரமே தெரியாது. இந்த ஆட்சியில தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம சுகாதாரத்துறையில மருத்துவ ஊழலை கண்டுபிடித்தது இந்த என்ஆர் அரசு. முதல்ல அதை கவனத்துல போடும். ஏன்னா இந்த போலி தொழிற்சாலை 2010 அனுமதி கொடுத்திருக்காங்க, காங்கிரஸ் ஆட்சியில வைத்திலிங்க பேரில். அதே போல அதை மறுபடியும் 2017 அதே காங்கிரஸ் ஆட்சியில, நாராயணசாமி ஆட்சியில தான் மீண்டும் அதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. இது 2025 என்ஆர் தலைமையிலான ஆட்சியில தான் இது போலி கண்டுபிடிக்கப்பட்டு, இதில் சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கான தண்டனையை பெற்றுத் தருவதுதான் இந்த ஆட்சியின் நோக்கம். போலி மருந்து விவகாரத்தில் எந்த சமரசத்திற்கும் இந்த அரசு இடம் கொடுக்காது, அது யாராக இருந்தாலும். ஏனென்றால் இது புதுச்சேரி மாநிலத்தில் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலத்துக்கும் தொடர்பு இருக்கலாம். இது பல்வேறு இடங்களில் இந்த போலி மருந்து கொண்டு சென்றிருக்கலாம் என்பதற்காகத்தான் இந்த அரசானது CBI விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கிறது. இந்த விவகாரத்தில் எந்த ஒளிவு மறைவும் இருக்காது. நேர்மையான முறையில் இந்த விசாரணை நடைபெறும். யாராக இருந்தாலும் போலி மருந்து விவகாரத்தில் தண்டிக்கப்படுவது உறுதி. ஆனா ஏன் சார் CBI விசாரணைக்கு ஆளுநர் பரிந்துரைக்கணும்? துணைநிலை ஆளுநர் இது எதற்காக இந்த பரிந்துரையை மேற்கொண்டிருக்க? புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை பொறுத்தவரையில் கவர்னருக்கு தான் அனைத்து அதிகாரங்களும். இது நான் சொல்லவில்லை, கடந்த ஆட்சியில் காங்கிரஸ் நாராயணசாமி ஆட்சியில் சொன்னது. நாம் யூனியன் பிரதேசமாக இருப்பதனால் துணைநிலை ஆளுநருக்கு தான் அனைத்து அதிகாரங்கள். அதனை பொறுத்து நாம் CBCID விசாரணை பிரிவில முதல் கட்டமா அனைத்து தகவலையும் நாம் வெளிக்கொண்டு வந்து விட்டோம். ஏன் என்று சொன்னால், முதல் கட்ட விசாரணையில் 112 நபர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், நேரடியாக மறைமுகமாக. அதன் விசாரணை விவரங்கள் அனைத்தும் அன்றைய தினம் பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மேலும் யாரும் இதிலிருந்து தப்பிவிடக்கூடாது. போலி மருந்து விவகாரத்தில் ஒரு நபர்களும் தப்பிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் CBI விசாரணையை வைத்திருக்கிறார்கள். இதில் யாருக்கேனும் எந்த தகவலும் எது இருந்தால் நேரடியாக CBI விசாரணை கொடுக்கலாம். இதில் யாரும் தடுக்கவில்லை. நமக்கு புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் போலி மருந்து விவகாரத்தில் யார் பங்கு பெற்றிருந்தாலும் தண்டிக்கப்படுவது உறுதி. இதுதான் அரசின் நிலை. சார், இதுல சபாநாயகரை தொடர்பு படுத்தி பேசுறாங்க. சபாநாயகர் அவர்கள் இந்த வழக்குல தொடர்புடைய ஒரு நபரை மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திக்க கூட்டிட்டு போனதா சொல்லி ஒரு அலிகேஷன் இருக்கு. அதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்?
உயர் பதவியில் இருக்கிறவங்க கூட ஒரு சில நபர்கள் மரியாதை நிமித்தமாக சந்திப்பது வழக்கம். ஏன்னா அவர் கூட சந்திச்சாரு, டெல்லிக்கு போனார்ன்றதுக்காக இந்த விசாரணை வழக்கு பதிவு செய்யாமல் விடப்பட்டதா? எந்த நபராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்படுவர். அது முன்னாள் அரசு ஊழியராக இருந்தாலும் சரி, அரசியல்வாதி யாராக இருந்தாலும். ஏன்னா நீங்க கவனிச்சிருப்பீங்க, மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் இந்த போலி மருந்து விவகாரத்தில் தேவைப்பட்டால் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அவர்களில் விசாரிக்கப்படுவர் என தெரிவித்துள்ளார்கள். அப்போ இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும், யாராக இருந்தாலும், இன்றைய ஆட்சியில் இருப்பவராலும் கடந்த ஆட்சியில் யாராக இருந்தாலும் இந்த விவகாரத்தில் விசாரணை செய்து உரிய தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும். நீங்க இந்த போலி மருந்து சுகாதாரத்துறையில அந்த 5 அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டது இந்த ஆட்சியில் தானே. அது முறைகேடு கடந்த ஆட்சியில, கடந்த காங்கிரஸ் ஆட்சியில சுகாதாரத்துறையில மருந்து முறைகேடு ஊழல். ஆனா கண்டுபிடித்து அவர்களுக்கு தக்க தண்டனை முதல் கட்ட விசாரணையிலே சிறைக்கு அனுப்பியது இந்த என்ஆர் தலைமையிலான அரசு. அதனால இந்த போலி மருந்து விவகாரத்தை வச்சு அரசியல் செய்ய வேணாம். உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஆதாரங்கள் இருக்கு, உரிய தகவல் இருக்குன்னா அதை உரிய சிபிஐ அதிகாரியிடம் தெரிவிக்கலாம். இதை யாரும் தடுக்கல. தப்பு செய்தவங்க தண்டிக்கப்பட வேண்டும். அதுல இந்த அரசு உறுதியா இருக்கு. சரிங்க சார். அந்தோனி சார், உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார் இந்த போலி மருந்து விவகாரத்துல? உங்களுடைய கருத்து என்ன சார்? ஏன்னா காங்கிரஸ் மேல குற்றச்சாட்டு இருக்கு, கடந்த ஆட்சி காலத்துலதான் இந்த நிறுவனத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய கருத்து என்ன சார்? சார், போலி மருந்து விவகாரத்துல என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில இந்த விவகாரம் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விவகாரம் அல்ல. இந்த மருந்து கம்பெனியுடைய சன்பார்மா என்ற ஒரு நிறுவனம் வட மாநிலங்கள்ல தங்களுடைய வியாபாரம் குறைந்திருக்கிறது, தங்களுடைய விற்பனை குறைந்திருக்கின்ற ஒரு புகாரின் அடிப்படையில இன்னொரு மருந்து போலியாக ஒரு பேட்சில எக்ஸ்பைரி ஆன மருந்து கிடைச்சிருக்கு, அது சம்பந்தமான ஒரு புகார் வருகின்ற போது அந்த பேட்ச் மருந்து எங்க நிறுவனத்துல ஓடலன்னு அதை விசாரணைக்கு வரக்குள்ளதான் எங்க மருந்து வேற எங்க போலியா இருக்குது இந்த அடிப்படையில அந்த புகார் பெறப்பட்டு, அந்த புகார் ஏறக்குறைய ஓராண்டு காலமாக 3 முறை புதுச்சேரி அரசுக்கு இப்பொழுது ஆட்சி பொறுப்பேற்றிருக்கின்ற, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான பாரதிய ஜனதா கூட்டணி அரசிற்கு புகார் வந்த பிறகும் ஓராண்டு காலமாக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் காலதாமதம் செய்தார்கள். மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய வலியுறுத்தல் காரணமாக வட மாநிலங்களிலே, குறிப்பாக இந்த பாரதிய ஜனதா ஆளுகின்ற மாநிலங்களிலே இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கின்ற போது அந்த ஆட்சியாளர்களுடைய அழுத்தத்தின் காரணமாக, உள்துறை கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் இங்கே விசாரணை என்பது ஆரம்பிக்கப்பட்டது. ஏதோ சார் சொன்ன மாதிரி நாங்களே கண்டுபிடிச்சோன்றதெல்லாம் ஒரு ஏற்புடைய விஷயம் அல்ல, இது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அந்த நிலையில இந்த விவகாரத்தில் என்ஆர் காங்கிரஸ் அரசு நியாயமாக நடந்து கொண்டிருக்கிறதா என்றால் நியாயமாக நடக்கவில்லை என்கின்ற முதல் குற்றச்சாட்டை வைக்கின்றோம். இதற்கு பொறுப்பு வகிக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடியவர் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள். சுகாதாரத்துறைக்கும் மருத்துவத்துறைக்கும் இந்த மருந்து கட்டுப்பாட்டுத்துறை என்பது கடந்த காலங்களிலே சுகாதாரத்துறையோடு இணைந்திருந்தது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை என்பது தனியாக பிரிக்கப்படுகின்றது. யாருக்காக பிரிக்கப்பட்டு என்பதை ஊடக பிரிவினுடைய விளக்கம். 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரை சுகாதாரத்துறையோடு இணைந்திருந்த மருந்து கட்டுப்பாட்டுத்துறை என்ன காரணத்திற்காக பிரிக்கப்பட்டு தனியாக துறையாக செயல்பட வைத்தார்கள்? அதனுடைய உள்நோக்கம் என்ன? ஏன்னா இன்றைக்கு இந்த குற்றச்சாட்டில் 112 நபர்கள் பட்டியலிடப்பட்டிருக்காங்க சொல்றாங்க. எவ்வளவு பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க? அரெஸ்ட் பண்ணிருக்கிறதுல என்ஆர் காங்கிரசினுடைய பிரமுகராக இருக்கக்கூடிய அரியாங்கப்ப பகுதியை மணிகண்டன் கைதா இருக்கார், முக்கிய பிரமுகராக. ஏறக்குறைய ஒரு 16 வால்வோ வாகனங்கள் வாங்கப்பட்டிருக்கிறது. அந்த வாகனங்களை வாங்கியவர்கள் யார்? அரசு இன்றைக்கு அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள், டைரி கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அந்த துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய துறை சார்ந்த இந்த விஷயத்தில் என்ன விதமான பதிலை இது வரைக்கும் தந்திருக்கிறார்?
சொல்றாங்க கண்டுபிடிச்சிட்டோம். யார் மேல யாரு அந்த டைரியில பணம் வாங்கினது யாரு? சத்தியமூர்த்தி ஐஎஃப்எஸ் 12 கோடி ரூபாய் வாங்கியதுதான் சொல்றாங்க. அவர் பாரதிய ஜனதாவினுடைய தலைவராக ப்ரமோஷனுக்கு தயாரா இருந்தார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரியுடைய பிஜேபியினுடைய வேட்பாளர் பெயர்ல முதல்ல இருந்தவர். சமீபத்தில் நடைபெற்ற மோடியினுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி, அவர் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில மாநிலத்தினுடைய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவர்களும் அவருடைய மனைவியும் சில மணி நேரங்கள் பங்கெடுத்து அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. சில மணி நேரங்கள் பங்கெடுத்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில இவர்களுடைய விசாரணை என்பது ஒரு அழுத்தத்தின் காரணமாக இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த காலங்களிலே புதுச்சேரியில என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி ஆட்சி அமைந்த பின்னால் நடைபெற்ற ஊழலை மட்டும் சொல்கிறோம். போலி பத்திர ஊழல், புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கின்ற அத்தனை பத்திரப்பதிவு அலுவலகங்களிலும் போலி பத்திரம் தயாரிக்கப்பட்டு ஊழல் நடைபெற்றது. பத்திரப்பதிவினுடைய பதிவாளர் கைதானார், செட்டில்மெண்ட் அதிகாரி கைது செய்யப்பட்டார். இன்றைக்கு நடவடிக்கை என்ன? அதன் மீதான இந்த ஆட்சியாளனுடைய நடவடிக்கை என்ன? அரசினுடைய நடவடிக்கை என்ன? காமாட்சி அம்மன் கோவில் நில அபகரிப்பு, நேரடியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய குடும்பத்தார் அந்த நிலத்தை வாங்கியிருந்தார்கள். என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி மதத்தின் பெயரால் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கின்ற பிஜேபியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பெற்றிருந்தார் அந்த நிலத்தை. அந்த நிலத்தை மீண்டும் கோவிலுக்கு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்த இயக்கம் எந்த ஒரு ஊழலுக்கும் சொல்லுங்க. கோவில் அபகரிப்புல அதிகாரிகள் கைது செய்யப்பட்டார்கள், வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சிபிசிஐடி தான் வழக்கு பதிவு செய்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் 4 ஆண்டு ஆட்சி முடிஞ்ச போது என்ன நடவடிக்கை, யார் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு அவர் குற்றவாளியா இல்லை என்பதை நிரூபித்திருக்கிறது அரசு. அதற்கு அடுத்தபடியாக பொதுப்பணித்துறையினுடைய முதன்மை இன்ஜினியர், சீஃப் இன்ஜினியர் காரைக்காலில் கையங்கலமாக கைது செய்யப்பட்டார். சிபிஐ தான் கைது செய்தது. சிபிசிஐடி சிபிஐ கைது செய்யப்பட்ட வழக்குகளில் இன்று வரையில் அதற்கான எந்த தீர்வுமே இல்லை. இப்பொழுது கூட இந்த வழக்கை திட்டமிட்டு மறைக்க வேண்டும் என்கிற நிலையிலேதான் சிபிஐக்கு என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசாங்கம் கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அதில் சிக்கியுள்ளவர்கள் எல்லாருமே இந்த கூட்டணி ஆட்சியில் முதன்மையாக இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தினுடைய சபாநாயகர் இருக்கக்கூடிய நபரினுடைய பெயர் தான் தொடர்ந்து வருகின்றது. சபாநாயகர் ஒரு குற்றச்சாட்டுகளை பங்கேற்றிருக்கிறார் என்றால் அவரை முதலிலே பதவி விலக வைத்துவிட்டு விசாரணையை மேற்கொள்ள சொல்ல வேண்டும் ஆட்சியாளர்கள். அதை விடுத்து அவர் தலைமை பொறுப்பிலே இருப்பார், அவருக்கு ஆதரவான ஆட்சி மத்தியிலே இருக்கும், அவருக்கு கூட்டணியில இருக்கின்ற ஆட்சியிலே பங்கெடுத்துக் கொண்டு இந்த விசாரணை நியாயமாக நடக்கும் என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்கள் விசாரணையை இருட்டடிப்பு செய்து குற்றவாளிகளை பாதுகாக்கத்தான் மாநில அரசாங்கம் உடனடியாக சிபிஐக்கு கவர்னரின் மூலமாக, கவர்னர் யார் சார்? மோடி அரசாங்கத்துல பிஜேபியில முதன்மை பிரின்சிபல் அதிகாரியா இருந்தவர் அந்த மாநிலத்துல. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இவர். எப்படி இந்த மாநில மக்களுடைய நலனை பாதுகாப்பார்? அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நபர்களை பாதுகாக்கத்தான் இந்த வழக்கை உடனடியாக என்ஐக்கும் சிபிஐக்கு மாத்திருக்காங்க. என்ஐ எடுத்த வழக்குகளுடைய விவரம் என்ன? பிஜேபி பிரமுகர்கள் 2 பேர் இறந்திருக்காங்க வெடிகுண்டு தாக்குதல். அதுல என்ஐஏ விசாரணை போயிட்டு இருக்கு. என்ன நடவடிக்கை? அதுக்கான தீர்வு என்ன? தீர்வை சொல்லிட்டோம். வழக்கு பதிவு செய்யுங்க. நீங்க கேஸ் போட்டுட்டோம், சிபிஐக்கு மாத்திட்டோம். புதுச்சேரியில கடந்த 4 ஆண்டுகளில் சிபிஐ எடுத்த வழக்குகளில் என்ன நடவடிக்கையை சிபிஐ எடுத்திருக்கிறது, அதன் மீது என்ன தீர்வு என்பதை தெளிவுபடுத்துங்க. எனவே இது இந்த குற்றவாளிகளை காப்பதற்கான நடவடிக்கை. ஏன்னா இன்னும் ஒரு 3 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. இந்த காலகட்டங்கள்ல பிஜேபி நபர்கள் கைது என்பது இவர்களுடைய ஆட்சி அதிகாரத்திற்கான அந்த ஒரு கேள்விக்குறியை உருவாக்கி இருக்கிறது. எனவே இவர்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும், இந்த குற்றத்தை காலம் கடத்த வேண்டும். சிபிஐ விசாரணை போயிட்டா சிபிஐக்கு போயிடுச்சு, மாநில அரசாங்கம் ஈஸியா வெளியே வந்துச்சு, அவ்வளவுதான். நாங்க இல்லைங்க, விசாரணை சிபிஐ போயிடுச்சு. அப்ப மாநில முதலமைச்சர், அதுக்கு பொறுப்பேற்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய ரங்கசாமி அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்திலிருந்து வெளியேறுவதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொண்டவர் தான் சார் எங்களுடைய கருத்து. கண்டிப்பா விஜயகுமார் சார் கிட்ட இதை பத்தி கேட்கலாம். விஜயகுமார் சார், இப்போ என்ஆர் காங்கிரஸ் கட்சியும் சரி, இப்ப ஆளுகின்ற இந்த கூட்டணி அரசுக்கும் இது மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தியிருக்கா இந்த பிரச்சனை, போலி மருந்து விவகாரம். நீங்க மடை மாற்றுறதுக்காக தான் இத சிபிஐ விசாரணைக்கு மாத்த வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. பாஜகவும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியும் இதுல இருந்து அப்படியே எஸ்கேப் ஆகுறீங்க அப்படின்ற ஒரு கருத்தை அவர் தெரிவிச்சிருக்காரு. உங்களுடைய பதில் என்ன சார்? நண்பர் சொல்றதுக்கு ஒரு குறுக்கீடு சொல்றேன். முன்னாடி சிபிசிஐ விசாரணையில எஸ்பி தலைமையில இது நடந்துருக்கு.
புதுச்சேரியில இருக்கிற காங்கிரஸ், திமுக அனைத்து கட்சிகளும் வைத்த கோரிக்கை என்னன்னா, இந்த போலி மருந்து விவகாரத்துல சிபிஐ விசாரணை வேண்டும். அங்கங்க ஆர்ப்பாட்டம், போராட்டம் எல்லாம் பண்ணாங்க. சிபிஐ விசாரணை வேண்டும், சிபிஐ விசாரணை. சரி, அப்புறம் சிபிஐ விசாரணை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க, சிபிஐ விசாரணை வச்சுட்டாங்க. அதை காலதாமதப்படுத்துறாங்க. இது ஒரு இரட்டை நாக்கா இருக்கு. சிபிசிஐடி விசாரணை பண்றப்ப இது சரியா நடக்காது, சிபிஐ விசாரணை வந்தாதான் இது நடக்கும்ன்றாங்க. சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்திட்டு அதுக்கு உண்ட சாதக பாதகம்லாம் பார்க்கணும். விசாரணை ஒரு வழக்கு சட்டத்தின் முன் நிறுத்துறப்ப சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கான அனைத்து பேப்பரும் ரெடி பண்ணணும். கோர்ட் மூலியமா இது தண்டனை பெற்று தரணும். இது எடுத்த கவுத்தன்னு எதிர்கட்சி இது வேலை செய்ய முடியாது. அரசியலோட இதை பார்க்கக்கூடாது. மக்களோட உயிர் சம்பந்தப்பட்டது. மீண்டும் இது எங்கும் நடைபெறக்கூடாது என்ற ஒரு எண்ணத்துலதான் இது சிபிஐ விசாரணை வைத்த பல மாநிலங்கள். இப்ப குறிப்பா சொல்ல போனா தமிழக பகுதியில மத்திய பிரதேசல இருந்த குழந்தைகள் இருந்த இதுக்கு டானிக் இது சென்னையில தயார் பண்ணதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அது சிபிஐ விசாரணையில் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அனைத்தையும் விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். சிபிஐ விசாரணை எல்லா ஃபைலும் அதுல கொடுத்துருக்காங்க. இதுல முன்னாள் அதிகாரி, சபாநாயகர்னு இது ரோட்ல போறவங்க எல்லாம் பேச முடியாது. உங்களால தகுந்த ஆதாரம் தான் சிபிஐ கிட்ட கொடு, வழக்கு கோர்ட்ல நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணலாம். எத்தனையோ வழக்கு உடனடியாக நீங்க ஒண்ணு பார்க்கணும். போலி மருந்து விவகாரம் சுகாதாரத்துறையில அதிகாரிகள் இன்னைக்கு வழக்கு கோர்ட்ல இருக்கு. யாரும் சார், இந்த விவகாரத்துல உங்க கட்சியில இருக்கக்கூடிய ஒரு நபர் தொடர்பு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் கைதாகி இருக்காரு. அவர் கட்சியில இருந்து நீக்கி இருக்கீங்க. இப்போ உங்க கட்சியை சார்ந்த ஒரு நபரே கைதாகி இருக்கும் போது நீங்க இதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியாது இல்லையா? இத இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனையை மடைமாத்திட்டு போக முடியாது இல்லையா? தயவு செய்து இந்த பிரச்சனையில கட்சி சார்ந்த ஒரு பொறுப்புல இருக்கிற நபர் இதுல சம்பந்தப்பட்டார்னா அவர் கைது செய்யப்பட்டாரா? கைது செய்த அடுத்த நிமிடம் கட்சி பொறுப்புல இருந்து விலகி வைக்கப்பட்டது. இதில் தான் நாங்க சொல்றோம், யார் தவறு செய்தாலும் உரிய தண்டனை பெற்றுத்தரப்படும். இதுல அவங்க இவங்கெல்லாம் கிடையாது. போலி மருந்து விவகாரம் மக்களை பாதித்த விவகாரம். அதை 2010 அவங்க கம்பெனி தொடங்குறப்ப காங்கிரஸ் கட்சியில 5 வருஷம் என்ன பண்ணாங்க? 2017 மறுபடியும் அது ஒரு தொழிற்சாலை கொடுக்குறப்ப என்ன பண்ணாங்க? ஆனா இது கண்டுபிடிச்சு இந்த மாதிரி போலி மருந்து உலா வருதுன்னு கண்டுபிடிச்ச ஆட்சியை பத்தி குற்றம் சொல்லலாமா? எதுக்கு நான் கண்டுபிடிச்சாங்க? இது மேல யாரும் பாதிக்கப்படவில்லை. இந்த ஆட்சியில தானே கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சு விசாரணை இருக்கிறப்ப இந்த விசாரணை அண்டை மாநிலங்கள்ல போய் விசாரிக்கணும். பல்வேறு தரப்புல இது தப்பிக்க கூடாதுன்றதுக்காக சிபிஐ விசாரணை வச்சிருக்கோம். நீங்க சிபிசிஐடி விசாரணை வேணாம், எங்களுக்கு சிபிஐ வேணும்னு கேக்குறீங்க. அப்புறம் சிபிஐ விசாரணை வச்சிருப்போ ஒரு சிலர் தனி நீதிமன்ற விசாரணை வேணும், தனி நீதிபதி தலைமையில். அப்ப இதுதான் காலதாமதப்படுத்தி குற்றவாளியை காவந்து பண்ற வேலைதான் எதிர்கட்சி செய்யறாங்க. இதுல நல்லா புரிஞ்சுக்கணும், சிபிஐ இந்தியாவுல விசாரணையில உச்சபட்சமானது சிபிஐ விசாரணை. அனைவருக்கும் தெரிஞ்சது. தனக்கு வேணும்னா சிபிஐ விசாரணை, தனக்கு வேணாம்னா சிபிஐ வேண்டாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நிறைய பிரச்சனையில கரூர் சம்பவத்துல சிபிஐ விசாரணை வேணாம்னு சொல்லுவாங்க அரசியல் கட்சிக்காக. ஒரு சிலர் இதுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு. நாங்க அதை பத்தி மடியில பயம் தான் நாங்க எந்த ஒரு விசாரணைக்கு தயார்ன்றதுனால்தான் சிபிஐ விசாரணை உட்படுத்திட்டாங்க. கொஞ்சம் பொறுங்க, அது விசாரணை இது வெளியில வரும். யார் தவறு பண்ணாங்களோ காவந்து பண்ண வேண்டிய அவசியம் என்ஆர்ஆர்சிக்கு இல்லை. அது யாராக இருந்தாலும். இந்த வழக்கு மட்டும் இல்ல, கோவில் நிலம் சொன்னாரு, பத்திரப்பதிவு, பொதுப்பணித்துறை தலைமை அதிகாரி எல்லாரும் கைது செய்யப்பட்டாங்களா? தவறு செய்தா அதற்கான தண்டனை கண்டிப்பா வழங்கப்படும். அதுதான் என்ஆர்ஆர்சி. யாரையும் காவந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரியான என்ன எப்பயுமே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க இது மாதிரி பண்ணியிருப்பாங்க. இதே சட்டமன்றத்துல காங்கிரஸ் ஆட்சியில காங்கிரஸ் வைத்திலிங்க அவர்கள் 9.5 லட்சம் சட்டசபையில கொட்டினாரா? எங்க ரோட்ல இல்ல, பத்திரிகையாளர்ல இல்ல, சட்டமன்றத்துல கொட்டினாரு 9.5 லட்சம். அது என்ன ஆச்சு? அதை வாங்கினவர் எட்டு சட்டசபையில கொட்டினாரு, எனக்கு 9.5 லட்சம் கொடுத்தாங்கன்னு. கடைசியில என்ன ஆச்சு?
அது வரைக்கும் என்ன பண்ணாங்க? அதனால எதுவாக நீதிமன்றம். இப்ப போலி மருந்து விவகாரத்துல மக்களோட நலன் தான் இந்த அரசோட நலன். அதுல எந்தவித குறுக்கீடே இருக்காது. அது யார் தவறு செய்திருந்தாலும், கட்சிக்காரங்க, அதிகாரி, அந்த பாகுபாடே இல்லை. யார் தவறு செய்திருந்தாலும் என்ஆர் தலைமையிலான ஆட்சி உரிய தண்டனை பெற்றுத்தரும். சார், இப்ப பத்திரப்பதிவுத்துறை பத்தி பேசும்போது மக்கள் வந்து போய் இப்ப ஒரு லேண்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்கன்னா அவங்கள ரெஜிஸ்டர் பண்ண விடாம தடுக்கிறாங்க, எங்களால லேண்டை ரெஜிஸ்டர் பண்ண முடியல அப்படின்றதுதான் ஒரு சாமானியரோட குற்றச்சாட்டாவே இருக்கு சார். புதுவையில இந்த அளவுக்கு வந்து ஊழல் அதிகமாகி இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? மக்கள் வந்து ரொம்பவே அச்சத்துல இருக்காங்க, ஒரு லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ண கூட முடியல அப்படின்னு சொல்றாங்க. இந்த விவகாரத்துல வந்து பொத்தாம் பொதுவா பேசுறது ரொம்ப ரொம்ப தவறு. எல்லா லேண்டும் வந்து அப்ஜெக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஒரு சிலது ரெட் மார்க் இருக்கும், வழக்கு விவகாரங்கள் இருக்கும், 2 பேரும் சொந்தம் கொண்டாடுறது இருக்கும், பல்வேறு சூழ்நிலை இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பத்திரப்பதிவு வருவாய் கூடியிருக்கு. புதுச்சேரியில நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும், அனைவரும் போட்டி போட்டு வராங்க. அது மாதிரி ஒரு சில இடத்துல நடந்தா அதற்கு வந்து உரிய தீர்வு உடனடியா கிடைக்குது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல உடனடியா இது தீர்வு. ரிஜிஸ்டர் பண்ணல அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏதாவது 1-2 சம்பவம். இப்போ என்னோட இடம் சம்பந்தமா என்னோட உறவினர் அவர் சொந்தம் கொண்டாடுறாரு, ஆனா பத்திரம் எங்களை இருக்கு, அவர் வந்து போலி பத்திரம் பண்ண, நான் முன்னுக்கூட்டியே போய் ரிஜிஸ்ட்ரார்களை இது வழக்கு நிலுவையில இருக்கு, உங்களோட கவனத்துக்கு கொண்டு வர, இதை ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது சொல்றது அது எல்லாரும் செய்யறது தானே. இப்போ ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கு. பத்திர நில விவகாரம் வந்து எந்தவித முறைகேடுக்கும் இங்க இடமே இல்லை. ஏன்னா எல்லாமே ஆன்லைன்ல பண்றோம். அந்த நிலத்தோட மதிப்பு எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு. இதுல முறைகேடுக்கே வேலை இல்லை. ஒரு சில வழக்கு சம்பந்தப்பட்ட நிலம் பதியிறப்ப அதை கையாள வேண்டியது பதிவாளரோட கடமை. அது மாதிரி எந்த புகார் நீங்க வந்து காரைக்கால்ல நடந்தத அந்த பத்திரப்பதிவு கைது செய்யப்பட்டாரு, துறை ரீதியா விசாரணை பண்ணின்னு இருக்குமே. அது மாதிரியான குற்ற சம்பவம் நடைபெறுதுன்னா தகவல் மாவட்ட ஆட்சியருக்கு தெரிவிக்கலாம். இது வந்து புதுச்சேரி சின்ன பிரதேசங்க, நான் யார் வேணாலும் போய் புகார் கொடுத்து தீர்வு காணலாம். ஆட்சியர்கள் மிக சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்காங்க. ஏதோ ஒரு சில சம்பவம் நடக்குது, அதுவும் தடுக்கிறதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்காங்க. சார், இப்ப ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகளை கடந்தாச்சு, இன்னும் ஒரு 3 மாதத்துல தேர்தல் நடக்க இருக்கு. இந்த நேரத்துல என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி எந்த அளவுக்கு ஸ்திரமா இருக்கு? எதுவும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கா? ஏன்னா வந்து பாஜக வந்து என்ஆர் காங்கிரஸ் வந்து மதிக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு பேச்சு பொதுவாகவே இருக்கு மக்கள் கிட்ட. ஒரு தவறான எண்ணம் ஒரு சில ஊடக நண்பர் மூலமா. இல்ல, பாஜக தான் டாமினேட் பண்ணுது, என்ஆர் காங்கிரஸ வந்து கைப்பாவையா வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார். அதெல்லாம் வந்து ஒரு சில புரிதல் இல்லாம. நீங்க பார்த்திருப்பீங்க, மத்திய அமைச்சர்கள் வராங்க, பாஜக பொறுப்பாளர் வராங்க, ஒரு கையில வச்சிருக்கு டாமினேஷன் பண்ணுதுன்னா முதல்வரை எளிய முறையில சந்திக்கிறாங்க, அவர் கூட கோயில்ல இருக்காங்க, பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல விருந்து சாப்பிடல, அவரு கூட கோயில்ல படைச்ச சாப்பாட்டை சாப்பிடுறாங்க. எந்த ஒரு டாமினேஷன் அது மாதிரிலாம் இருக்கும். அங்க சந்திப்பு கூட பொதுமக்களும் அங்க இருப்பாங்க, ரகசிய சந்திப்பு அப்படிலாம் கிடையாது. பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி மிக வலுவா இருக்கு. ஏன்னா மத்திய அரசோட நேரடி பார்வையில் இருக்கிற யூனியன் பிரதேசம், மத்திய அரசோட நலத்திட்டங்கள், நம்ம புதுச்சேரி வேண்டிய நிதி நிறைய கிடைக்குது, நிறைய திட்டங்கள் செயல்படுத்தின்னு இருக்கும். இதுல மோதல் போக்கு, பிணக்கு எதுவுமே கிடையாது. அரசியல் கூட்டணி என்பது, என்ஆர் பாஜக கூட்டணி என்பது தேவையான நேரத்துல எங்களது கட்சியின் தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவிப்பார்கள். எந்தவித குழப்பமும் இல்லை, சுமூகமா போயிடும். இந்த வரக்கூடிய தேர்தலையும் பாஜகவோட தான் கூட்டணி சேர போறீங்களா, இல்ல விஜயோட கூட்டணி சேர வாய்ப்பு இருக்குங்களா? ஏன்னா
தாவேக மாநாடு சமீபத்துல நடந்திருந்தது. விஜய் அவர்கள் வந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சி இந்த ஆட்சியை வந்து அவர் சொல்லியிருந்தாரு, எப்படி எந்த அளவுக்கு பாதுகாப்பெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் அவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஒருவேளை தாவேகாவோட நீங்க கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கா? கூட்டணி சம்பந்தமா எலெக்ஷன் தேதி அறிவிக்கிற பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் சரியான முறையில் அதை அறிவிப்பார். இன்றைய வரைக்கும் பாஜக என்ஆர் கூட்டணி தொடருது. மக்களுக்கான திட்டங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்தி இருக்க சட்டம் ஒழுங்கு, நீங்க புதுச்சேரிக்கு புத்தாண்டு பார்த்திருக்கீங்க. அதுக்கு முந்தைய விஜய் வருகை, நீங்க சொல்ற தாவேகா உரிய பாதுகாப்பு அவருக்கு மட்டும் இல்லை, புதுச்சேரியில யார் கூட்டம் நடத்தினாலும் உரிய பாதுகாப்பு நீங்க ஒரு பார்க்கணும். எப்போதும் ஒரு சில கட்சிகள் இயக்கங்கள் போராடி கொண்டுதான் போராட்டம் பண்றாங்க. அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுத்து கொண்டு இருக்குது என்ஆர் அரசு. சுதேசி மில்லே பார்க்கலாம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிர்ப்பும் பார்க்கலாம். மக்களோட தேவைக்கு போராடுறாங்க, அரசின் கவனத்துக்கு கொண்டு வராங்க, அதுக்கு தீர்வு கிடைக்குது. போராட்டத்தை ஒடுக்கணும்ன்ற எண்ணமே இந்த அரசுக்கு இல்லை. ஆனா சார், எல்லா இடத்துலயுமே போராட்டம் வந்து ஒவ்வொருத்தரா போராடுறாங்க. ஒரு பக்கம் வந்து அரசு ஊழியர்கள் போராடுறாங்க, ஒரு பக்கம் வந்து என்ஆர்ஹெச்எம் ஊழியர்கள் வந்து பணி கேட்டு போராடுறாங்க, ஒரு பக்கம் ஆஷா பணியாளர்கள் வந்து அவங்களோட ஊதியத்தை சொன்ன வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து கோரிக்கை விடுக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் வந்து அரசுக்கு வந்து நெருக்கடி ஏற்பட்டிருக்கா சார்? எந்த நெருக்கடி இல்லைங்க. நம்மளோட புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தோட நிதி நிலைமை எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஊடகம் சார்பாகவே நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். நாம 13,600 கோடிக்கு ஆண்டுக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணுது. நம்மளோட வரி வருவாய் என்ன? 7,650 கோடி தான் நம்ம சொந்த வரி வருவாய். அதுல மத்திய அரசு கொடுக்கிற நிதி 3,200 கோடி. அப்ப இந்த நிதியில வச்சு நீங்க ஒண்ணு கவனிக்கணும். அரசு ஊழியர்களுக்கு சம்பளமும் ஓய்வூதியமும் 4,616 கோடி ரூபாய் ஆண்டுக்கு நம்ம கொடுத்துன்னு இருக்கிறோம். கடனுக்கான வட்டி 1,867 கோடி ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம். கூட்டுறவு பொதுத்துறை நிறுவனங்களுக்கு மானிய கொடையா ஆண்டுக்கு 1,448 கோடி கொடுத்துட்டு இருக்கிறோம். உயர்கல்வி நிறுவனங்களுக்கு மானியமும் 524 கோடி கொடுக்கிறோம். இப்படி பாத்தீங்கன்னா 1,350 கோடி மொத்தமா இது பாத்தீங்கன்னா 10,300 கோடி திட்ட செலவாக இது நாம செலவு பண்ணிருக்கோம். மீதி இருக்கிற 2,110 கோடியில தான் மக்கள் நல திட்டங்கள், விவசாய நலன், முதியோர்கள் ஆதரவு, எல்லா மக்கள் நல திட்டத்தையும் நம்ம இதை வந்து 15 லட்சம் பேருக்கு நம்ம பண்ணணும். இதுல ஒரு சில இப்ப நீங்க எடுத்துப்ப கடந்த ஆட்சியோட இந்த ஆட்சியில தான் அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் தங்கு தடையின்றி கொடுத்துட்டு இருக்கிறோம். அவர்களுக்கான பதவி உயர்வு, புதிய வேலை வாய்ப்பு. நீங்க ஒண்ணு கவனிக்கணும். கடந்த ஆட்சியில எந்த அரசு பணி வேலை கிடைச்சது? இந்த ஆட்சியில 4 ஆண்டு ஆட்சியில 5,500 பேருக்கு அரசு பணி கொடுத்துருக்கோம். புதிய அரசு பணி 819 அரசு பணி ஒரு பக்கம் இருந்தாலும் அரசு பணியை தாண்டி சார் தொழில் நிறுவனங்கள் வந்து புதுவைக்கு வர எந்த அளவுக்கு நீங்க கொண்டு வந்திருக்கீங்க இங்க? இது ஒரு நல்ல கேள்வி. இது எல்லாம் இந்த 4.5 ஆண்டு காலத்துல 819 தொழிற்சாலைகள் புதுச்சேரியில வந்திருக்கு. சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகள். இதன் மூலம் 9,500 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. விளம்பர ஆட்சியா நாங்க பண்ணாததுனால, இது வெளியில சொல்லாததுனால புதிய தொழிற்சாலை வந்துதான் 819 சிறு குறு தொழிற்சாலைகள் புதுச்சேரிக்கு கொண்டு வரப்பட்டு உள்ளது இந்த என்ஆர் தலைமையான ஆட்சியில. 9,500 பேருக்கு இது வந்து ரோட்ல போற பேசுற வேலை பிப்டிக் மூலியமா எல்லா ரெக்கார்டோட சொல்ற எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சதுன்றது பெயர், ஆதார் நம்பர், அவரோட முகவரியோட நெட்ல இருக்கு. அரசு பணி, தனியார் நிறுவனங்கள் 10,500 பேருக்கு மேல வேலை கொடுத்துருக்கோம். இந்த 4 ஆண்டுல நீங்க கேட்கிற மாதிரி 25,000 பேருக்கு அரசு தனியார் பணியில வேலை கொடுத்துருக்கோம். இது அரசோட புள்ளி விவரம். தொழிற்சாலை வரலன்னு சொல்லின்னு இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு சரியான புரிதல் இல்லை.
819 புதிய தொழிற்சாலைகள் புதுச்சேரியில கொண்டு வந்து இதோட இன்னொன்னு சொல்லட்டுங்களா, மொத்தம் 9302 தொழிற்சாலைகள் புதுச்சேரியில இயங்குது. 16,000 கோடிக்கு உற்பத்தி ஆகுது புதுச்சேரியில ஆண்டுக்கு. 9302 தொழிற்சாலைகள் மூலியமா என்ன வளர்ச்சி இல்ல. புதுச்சேரியில பாத்தீங்கன்னா வரி வருவாய் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில 2020-21 கடைசி காங்கிரஸ் 8418 கோடி தான் ஆட்சி பரப்பின் வரி ஆதாரம். ஆனா இன்னைக்கு 2025ல 12,342 கோடி. இது எத்தனை சதவீதம் பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் ஆட்சியில 2.21% இருந்த வருவாய் என்ஆர் தலைமையிலான ஆட்சியில 8.81% உயர்ந்து இருக்குது. இந்திய லெவல்ல சிறந்த வளர்ச்சிக்கான யூனியன் பிரதேசமா இருக்கு, நீடித்த வளர்ச்சிக்கான யூனியன் பிரதேசம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கடந்த ஆட்சியில 6.7% இருந்த வேலையின்மை இந்த என்ஆர் ஆட்சியில 4.3% இருக்கு. 2.5% குறைச்சி இருக்குது வேலை வாய்ப்பின்மை. தொழிற்சாலைகள் என்ஆர் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நிலத்தடி நீர் மாசுபடாம பொது சுகாதாரத்தை சீர்கெடுக்காம நிறுவனங்களுக்கு உடனடியாக அனுமதி வழங்கப்படுகிறது. இன்னைக்கு புதுச்சேரியில தொழில் தொடங்க நிறைய பேர் வர்றதுக்கு காரணம் இதுதான். இங்க அமைதியான சூழ்நிலை, தொழில் வளர்ச்சி ஏற்ற மாநிலமா இருக்குது புதுச்சேரி. என்ன வளர்ச்சி இல்லைன்னு எதிர்கட்சி சொல்லின்னு இருக்காங்க. நிலத்தடி நீரும் முக்கியம். அதுதான் சார், இப்ப சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதன் காரணமா தான் அதை காரணம் காட்டி தொழில் நிறுவனங்கள் இங்க வர்றதுக்கு அச்சப்படுறாங்க அப்படின்றதான் எதிர்கட்சிகள் சொல்றாங்களே சார். தவறான ரவுடிசம் இங்க அதிகமாயிடுச்சு. ஏன்னா சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா நிறைய கொலைகள் நடந்திருக்கு. ஒரு ரவுடி போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையே கொல்லப்படுறாரு. அந்த மாதிரியான சம்பவங்கள் அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒரு மீனவர் ஒரு குடிபோதையில ஆசாமிகள் அவரை அடிச்சு கொல்றாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது எல்லா இடத்துலயுமே பரவலாவே புதுவையில நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்றப்ப ஒரு தொழில் நிறுவனம் வராங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டாங்கல்ல சார்? இல்ல, எந்த ஒரு புள்ளி விவரம் இல்லாம ஆதாரம் இல்லாம சொல்லிருக்க. கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கு. கடந்த ஆட்சியில காங்கிரஸ் நாராயணசாமி ஆட்சியில, திமுக கூட்டணி ஆட்சியில 413 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், 366 போஸ்கோ வழக்குகள், 47 கற்பழிப்பு குற்றங்கள், 174 கொலைகள் நடந்திருக்கு கடந்த ஆட்சியில. இந்த ஆட்சியில எண்ணி பாருங்க, மிக மிக குறைவு. அதோட சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா புதுச்சேரியை இன்னொரு தனிநபர் வருமானம் பாத்தீங்கன்னா 3 லட்சமாக உயர்ந்திருக்குது. அதை விட ஒரு சிறப்பானது புதுச்சேரியோட சுற்றுலா வளர்ச்சி. ஏறக்குறைய 24 லட்சம் பேர் புதுச்சேரிக்கு ஆண்டுக்கு சுற்றுலா வராங்க, வெளிநாட்டவர்கள் சேர்த்து. அப்ப சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கிறதுனால்தான் உலக அளவில சுற்றுலா செல்ல சிறந்த இடமா புதுச்சேரி 2வது இடத்துல பெற்றிருக்கு. அப்ப சுற்றுலா வளர்ச்சி, மக்கள் பாதுகாப்பா இருக்கிறதுனாலதான் இங்க சுற்றுலாவுக்கு வராங்க. இங்க இவங்க எதிர்கட்சி சொல்ற மாதிரி சட்டம் ஒழுங்கு சரியில்லை, கொலை நடக்குதுன்னா சுற்றுலா பயணி எப்படி இந்த அளவுக்கு வருவாங்க? அதுல ஒண்ணு நல்லா கவனிச்சு பார்க்கணும். சுற்றுலா வளர்ச்சியில ஆண்டுக்கு 24 லட்சம் பேர் வராங்க புதுச்சேரிக்கு. அமைதியான மாநிலம், ஆன்மீகத்துக்கு உகந்த மாநிலம். சுற்றுலா வர்றது மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும், அதுக்காக தானே வராங்க. அப்ப அது சிறப்பா இருக்கிறதுக்கு தானே இது ஒரு எடுத்துக்காட்டு. சட்டம் ஒழுங்கு மிக சிறப்பா இருக்கு. ஒரு சில சம்பவங்கள் தனிப்பட்ட விவகாரங்கள் நடக்கிறத எதிர்கட்சிகள், ஏன்னா வேற எதுவும் இந்த ஆட்சியை பத்தி குறை சொல்ல வேற எதுவுமே இல்லை, அதனால இது ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறாங்க சார். இல்ல சார், அங்க இங்கும் நடக்குது அப்படின்னு பொதுவா நம்ம கடந்துட முடியாதுல்ல சார். ஏன்னா அவங்க சமீபத்துல நடக்கிற கொலைகளை தான் சுட்டி காட்டி பேசுறாங்கல்ல சார். ஆபரேஷன் திருசூல் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து பழைய குற்றவாளிகள், ரவுடிகள் அனைவரும் கண்காணித்து உரிய முறையில் உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் காவல்துறை. எந்த இடத்துலையும்
சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கிறது யார் நடந்தாலும் அது தண்டிக்கப்படுறாங்க. அது முன்னெச்சரிக்கை நடக்கிறதுக்கு அந்த கஞ்சா பத்தி சொன்னீங்க. இந்த வருஷம் போலீஸ் அறிக்கை தாக்கல் செஞ்சத பாருங்க. கஞ்சா பறிமுதல் செய்தது எல்லாமே துரித நடவடிக்கை எடுத்திருக்காங்க. தடுப்பு நடவடிக்கையில ஈடுபடுறாங்க. ஏன்னா இது சுற்றுலா வர மாநிலம், சுற்றுலா அதிகம் வராங்க. அப்ப நம்ம பார்டர் செக்யூரிட்டி அதிகம் தான் படுத்திட்டு இருக்கிறோம். உரிய கண்காணிப்பு இருக்கிறதுனால்தான் பாதுகாப்பா சுற்றுலா போறாங்க. சார் அந்தோனி சார், இப்ப நீங்க உங்களுடைய பார்வையை சொல்லுங்க சார். இப்ப தொழில் நிறுவனங்கள் இங்க வர்றதுக்கு அச்சப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன சார்? இங்க எந்த அளவுக்கு தொழில் நிறுவனங்கள் வளர்ச்சியை கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது சார்? சார் சொல்லியிருக்காரு, இவர்கள் ஆட்சியில ஒரு 819 தொழிற்சாலைகள் வந்திருக்கு, ஒரு 9500க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் கொடுத்திருக்கிறோம், அரசு துறைகள்ல ஒரு 5000த்துக்கும் மேற்பட்ட பணியிடங்களை நிரப்பி இருக்கிறோம், இன்னும் ஒரு 3 மாதங்கள்ல தேர்தல் வரப்போகிறது. அவர்களுடைய தேர்தல் அறிக்கை, நாங்க கொடுத்த தேர்தல் அறிக்கை சொல்ல, என்ஆர் காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையில் அரசு துறை காலி பணியிடங்கள் எவ்வளவு என்று என்ஆர் தேர்தல் அறிக்கையில இருக்கு. 10,000த்துக்கு மேற்பட்ட பணியிடங்கள். இரட்டை இன்ஜின் ஆட்சி நடக்குது பாண்டிச்சேரியில. பாரதிய ஜனதாவோடு இணக்கமான கூட்டணி ஆட்சி நடைபெறுகிறது. ஏன் 10,000 பணியிடங்களையும் உங்களுடைய 4.5 ஆண்டு ஆட்சி காலத்தில் நிரப்ப முடியவில்லை? கடந்த ஆட்சியில மேல பிஜேபி ஆட்சி, இங்க காங்கிரஸ் ஆட்சி நிரப்ப முடியல. என்ஆர் என்ன சொன்னாரு, இங்க கூட்டணி இரட்டை இன்ஜின் ஆட்சி இருக்கணும், பிஜேபி கூட இணக்கமா தான் செய்ய முடியினார். இன்னும் 3 மாதங்கள்ல தேர்தல் வரும்போது ஏன் அனைத்து அரசு பணியிடங்களையும் உங்களால் நிரப்ப முடியவில்லை என்ற கேள்வி. 819 நிறுவனங்கள்ல 9,500 வேலை வாய்ப்புகளை உருவாக்கிறவங்க தான் அரசினுடைய புள்ளி விவரத்தை சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு ஆண்டும் 1,00,000 இளைஞர்கள் உயர்கல்வியோ கல்லூரியோ முடித்து வேலைக்கு தயாராக வெளியே வர்றாங்க பாண்டிச்சேரியில. இதுவும் அரசினுடைய புள்ளி விவரம் தான். 1,00,000 பேர் வெளியே வர இடத்துல 4.5 ஆண்டு காலத்துல 9,000 பணியிடங்கள் என்பது உண்மையிலேயே வேலை வாய்ப்பை இந்த ஆட்சியாளர் உருவாக்கி இருக்கிறார்களா? புதுச்சேரி மாநில படித்த இளைஞர்களுக்கு, படித்து முடித்து வேலைக்காக தயாராக இருந்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளை உண்மையிலேயே தயார் செய்திருக்கிறார்களா? அவர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கான உறுதியான திட்டங்களை எடுத்திருக்கிறார்களா? இல்லை. அவர் சொன்ன புள்ளி விவரம் 9,500. ஒரு வருஷத்துக்கு 1,00,000 இளைஞர்கள், மாணவர்கள் படித்து முடித்து விட்டு வேலைக்கு தயாராக வெளியே வராங்க. எம்ப்ளாய்மெண்ட்ல சொல்ற சர்வே. ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு பேர் படிச்சுட்டு வெளியே வராங்க பாண்டிச்சேரியில்? அப்ப 1,00,000 பேர் வெளியே வர இடத்துல இதனுடைய புள்ளி விவரப்படி 10,000 கூட ஒரு வருஷத்துக்கு 2,000 தான். மீதி 98,000 பேருக்கு யாரு வேலை கொடுக்கறது? ஆட்சி அதிகாரத்துல கொடுக்கணும். ஆட்சி அதிகாரம் அதுதானே ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அப்ப 98,000 பேருக்கு யார் வேலை கொடுக்க வேண்டும் என்கிற கேள்வியை தான் நாங்கள் எதிர்கட்சியாக இருந்து கேட்டுக்கொள்கிறோம். எதிர்கட்சின்னு சொல்றாரு அவரு. நாங்க என்ன தொழிற்சங்கம் தான் சொன்னோம், ஓகே கட்சினாலும் ஓகே, நாங்க சொல்றோம் 1,00,000 பேர்ல ஏன் 98,000 பேருக்கு ஏன் வேலை கொடுக்க முடியல? இரட்டை இன்ஜின் ஆட்சி தான் நடக்குது. மத்திய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனங்களை ஏன் உங்களால் இங்க கொண்டு வர முடியவில்லை? இரட்டை இன்ஜின் ஆட்சி நடக்குது. மத்திய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் ஏன் கொண்டு வர முடியல? புதுச்சேரி மாநிலத்துல நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்றால் தொய்வடைந்திருக்கின்ற, செயல்படாமல் இருக்கின்ற, நலிவடைந்திருக்கின்ற அனைத்து அரசு பொதுத்துறை நிறுவனங்களையும் செயல்படுத்துவது வாக்குறுதி, உங்களுடைய தேர்தல் கால வாக்குறுதி 2021. அந்த வாக்குறுதிப்படி எத்தனை அரசு பொதுத்துறை நிறுவனங்களை என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி ஆட்சி செயல்படுத்தி இருக்கிறார்கள்? நலிவடைந்த நிறுவனங்களை மீண்டும் நிதி உதவி செய்தோ புதிய ஆட்களை அமர்த்தியோ செயல்படுத்தி இருக்கிறார்கள். அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் மட்டும் 10,000 தொழிலாளர் இருக்கிறாங்க. அதுல 10 மாசம் தொடங்கி 6 வருஷம் வரைக்கும் சம்பளம் வாங்காத பல பேர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவங்கள் புதுச்சேரியில் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் சொன்னார் இல்லைங்களா, தனிநபர் வருமானம் 3 லட்சம் அதிகம்னு. எது அடிப்படையில அந்த தனிநபர் வருமானம் கணக்கிடப்பட்டிருக்கிறது? தற்கொலைகள் அதிகமாக நடைபெறுகின்ற மாநிலமாக புதுச்சேரி இருக்கிறது. விதவைகள் இந்தியாவிலேயே அதிகமாக இருக்கிற மாநிலம் புதுச்சேரி. இளம் விதவைகள் என்ன ஒரு 40 வயசுக்கு மேலலாம் இல்ல, 25 இருந்து 40 வயதுக்குட்பட்ட இளம் விதவைகள் அதிகமாக உள்ள மாநிலமாக புதுச்சேரி இருக்கின்றது. இளம் விதவைகள் உருவாவதற்கு காரணம் ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு என்பது இந்த இளைஞர்களுக்கு கிடைக்காத பட்சத்துல படித்த இளைஞர்களை அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வேலைக்கு போகக்கூடிய கட்டாயம் ஏற்படுகிறது. குறிப்பாக பெயிண்டர், ஒரு தச்சு வேலைக்கு, ஒரு வார்னிஷ், அந்த மாதிரியான பணிகளுக்கு செல்லுகின்ற போது, இல்ல கொத்தனார் வேலைக்கு செல்லுகின்ற போது அந்த பணியின் நிமித்தமாக அந்த உடல் வலி மற்ற விஷயங்களுக்கு அவர்கள் மதுவிற்கு அடிமையாகின்றார்கள். இந்த காலகட்டத்துல
இந்த அரசு பொதுத்துறை நிறுவனங்களை செயல்படுத்தாத ஆட்சி காமராஜர் பெயர்ல நடைபெறுகின்ற ஆட்சி. ஆனா காமராஜர் ஆட்சியில என்ன அதிகமா திறந்திருக்காங்க, நீங்க ஊடகங்கள் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ரெஸ்டோ பார்கள் திறக்கப்பட்டிருக்குது இந்த பாண்டிச்சேரியில். 200க்கும் மேற்பட்ட ரெஸ்டோ பார்கள். அதுல வந்துட்டு ஊழல்ன்றாங்க. நாங்க ஊழல் போகல. இந்த ரெஸ்டோ பார்கள்ல எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க? ரெஸ்டோ பார்கள்ல இருக்கிற இளைஞர்களுடைய அந்த வேலை வாய்ப்பை இழந்து அவரோட உயிரும் பறித்து இன்றைக்கு இளம் விதைகள் அதிகமா இருக்காங்க. இன்றைக்கு நீர் மேலாண்மை சம்பந்தமா சொன்னாங்க. நகர பகுதிகளில் வில்லியனூர் வரைக்கும் இன்றைக்கு நீர் மாசடைந்து விட்டது. இந்த பகுதிக்கே வந்துட்டு கிராமப்புறங்களில் இருந்து நீரை கொண்டு வரணும்னு ஒரு திட்டத்தை வந்துட்டு சட்டசபையில சொல்லுது அரசு. ஆனா அதே சட்டசபையில முதலமைச்சர் சொல்றாரு 5 மதுபான தொழிற்சாலைகளுக்கான அனுமதி கொடுப்போம். அது எப்படிப்பட்ட முரண்பாடு வருது? அப்ப நீர் வந்துட்டு இங்க மாசடைந்திருக்கிறது, மக்களுக்கு குடிக்கிறதுக்கு நீர் இல்ல, கிராமப்புறங்கள்ல இருந்தா நாங்க நீரை கொண்டு வந்து நாங்க செயல்படுத்த முடியுன்ற ஒரு திட்டத்தை சொல்லுகின்ற அரசு பல லட்சம் கோடி லிட்டர்களை பயன்படுத்தி செயல்படக்கூடிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு 6 மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதின்றாங்க. அப்ப அதுக்கு ஒரு விளக்கம் தர்றாரு முதலமைச்சர். 5000 பெண்களுக்கு வேலை கொடுப்பான்ற. எந்த பெண்களுக்கு? இந்த மதுவினால் தன் கணவனை இழந்த விதவைகளுக்கா? இந்த கேள்வி இருக்கு சார். அதுக்கு அடுத்தது இவர்களுடைய ஆட்சியில வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டு சொல்றாங்க இல்லைங்களா? இவங்க 2017 நடந்தது அந்த அனுமதி. 2017 தொழில்துறை அமைச்சர் நமச்சிவாயம், 2022, 23, 24, 25 தொழில்துறை அமைச்சர் நமச்சிவாயம். அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி, இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய அமைச்சர் மாறல, இலாக்கா அவர்கிட்ட தான் இருக்கு. அப்ப குற்றவாளி யார் என்பதை அந்த இலாக்காவை வைத்து முடிவு செய்து கொள்ளலாம். போலி மருந்து அரசு ஹாஸ்பிட்டல்ல வாங்குறதுல நான் கண்டுபிடிச்சேன்றாங்க. அதை வந்துட்டு வெளிக்கொண்டு வந்தது அன்றைய காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் துணை சபாநாயகர் MNR பாலன். இந்த மாதிரி வந்துட்டு காலாவதியான மருந்து வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல விநியோகம் பண்றாங்கன்றத அன்றைக்கு சட்டசபையில கொண்டு வந்தது அவரு. அன்றைக்கே வந்துட்டு அது வந்து பிரச்சனை ஆயிட்டு இது பண்ணாங்க. அப்ப வந்துட்டு நடவடிக்கை எடுக்கல. நடவடிக்கைக்கு அவர் தான் பிரச்சனையை கொண்டு வந்தார். ஒரு காங்கிரஸ் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்டவரை சட்டப்படி நடவடிக்கை என்பது வரும். நீங்க தான் சொல்றீங்களா சட்டப்படி நடவடிக்கை போயிருக்கு. சட்டப்படி நடவடிக்கை வேணும். பாலன் வந்து சட்டமன்ற உறுப்பினர் போலி மருந்து சொன்னார்ல, அப்ப முதல்வர் வந்தவர் யாரு? அப்ப அதை கண்டுபிடிச்சிருக்கலாமே. எதிர்கட்சி நீங்க கொண்டு வரல. அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் தான் நீங்க. எதிர்கட்சி தானே நீங்க. ஏன் இன்னைக்கு பேச முடியல உங்களால? எதிர்கட்சியினுடைய தலைவராக ரங்கசாமி ஆளுங்கட்சியா இருக்கிறீங்க. நாங்க இன்னைக்கு கொண்டு வரோம்ல, நாங்க இன்னைக்கு போல்டா கேட்கறோம்ல, ஏன் உங்களால கேட்க முடியல? அப்ப உங்களுக்கு அடுத்தது எது? எதிர்கட்சி போலி மருந்து கண்டுபிடிச்சது ஏன் கேட்கல? நீங்க அது ஏன் வெளிக்கொண்டு வரல? ஒரு ஆளுங்கட்சியினுடைய எம்எல்ஏ தானே கொண்டு வந்தாரு. எதிர்கட்சியில இருந்த உங்களால அதை கொண்டு வந்ததை கூட பிரச்சனையாக முடியலையே. சட்டமன்ற உறுப்பினர் வந்து வலுவாக அதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான சொல்வதற்கு உங்களுக்கு திராணி இல்லை. நான் பகிரங்கமா சொல்றேன். ஏன்னா அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் ரங்கசாமி அவர்கள் ஏன் அது மேல நீங்க இயக்கத்துக்கு போக வேண்டியது, அன்னைக்கு சிபிஐக்கு போக வேண்டியது தானே, கோர்ட்டுக்கு போக வேண்டியது தானே நீங்க சொல்றீங்கல்ல, ஏன் நீங்க போகல? அப்ப வந்துட்டு நீங்க அரசியல் கூட்டு இருக்கா? இல்ல. ஏன்னா என்ஆர் வந்துட்டு கடைசி சட்டமன்றத்துல கூட கேட்டார் ஒரு கேள்வி. ஏன்னா அதுல தான் அந்த கேள்வி கேட்கிறேன். மதுபான சம்பந்தமா வரவங்க வந்துட்டு வேணா எம்எல்ஏ சொல்லுங்க. சிம்பிளா சொன்னார், மதுபான தொழிற்சாலை வேணான்ற எம்எல்ஏ சொல்லுங்க. மதுபான தொழிற்சாலை வேணாம் ஒரு போராட்டத்தை இன்றைக்கு இடதுசாரி இயக்கமான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கலால்துறை முன்பாக பண்ண பிறகுதான் அந்த மதுபான தொழிற்சாலை அனுமதி என்பது கவர்னர் வந்து தடுத்தார். நீங்க வந்துட்டு சார்ட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க சார், அவர் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கிட்ட. அவர்கிட்ட என்ன கேட்டீங்கன்னா, பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில குழப்பம் இருக்கிறதா? கண்டிப்பாக குழப்பம் இருக்கிறது. குழப்பத்தின் விளைவாகத்தான் தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள் வந்து முதலமைச்சரை சந்திக்கிறார்கள். புதுச்சேரி சுகாதாரத்துறையினுடைய இயக்குநராக முதலமைச்சர் சொன்ன நபரை கவர்னர் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணல. கவர்னர் வந்துட்டு வேற ஒரு நபரை அப்பாயின்மெண்ட் பண்றார். அந்த ஒரு பிரச்சனையை மையமாக வைத்து மதுபான தொழிற்சாலைக்கான அனுமதியை கவர்னர் நிறுத்தி வைத்ததை மனதில் வைத்துக் கொண்டு நான் கூட்டணியில் நீடிக்குமா வேண்டாமா என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு மிரட்டலை முதலமைச்சர் செய்கின்றார். அந்த மிரட்டலுக்கு என்ஆர் காங்கிரஸ் வந்துட்டு அடிபணி, இங்க இருக்கிற பிஜேபி கட்சி வந்துட்டு அடிபணியுது. ஆனால் மத்திய அரசு வந்துட்டு அடிபணியவில்லை. அடிபணியாதனுடைய விளைவுதான் தொடர்ந்து வந்துட்டு அவங்க வரக்குள்ள நாங்க ஆட்சி விட்டு வெளியே போகணுன்ற வரைக்கும் ஒரு பத்திரிகை வந்த செய்தி, நான் வந்து யூகத்தின் அடிப்படையில் பேசல, பத்திரிகை வந்த செய்தி,
நான் காரை விட்டுட்டு சட்டையை கட்டிட்டு நடந்து வந்துருவேன். இந்த செய்தி வந்து பத்திரிகையில வருது. முதலமைச்சர் சொல்லதான் சொல்றாங்க. அப்ப கூட்டணிக்குள்ள முரண்பாடு இருக்கிறது. எல்ஜேகே கட்சி இப்ப கடைசியா வைத்திருக்கிற டிமாண்ட், முதலமைச்சர் வைக்கிற டிமாண்ட் என்ன? எல்ஜேகே கட்சி யார வந்து பிளைண்ட் பண்ணுது? என்ஆர் காங்கிரஸ் மட்டும் தான் பிளைண்ட் பண்றாங்க, பிஜேபி பத்தி பேச மாட்டாங்க. அப்ப என்ஆர் காங்கிரஸ் என்ஆர் என்ன சொல்றாரு? அப்ப அந்த கட்சி எப்படி வருது? யாருடைய துணையில வருது? பிஜேபியினுடைய துணையில வருதுன்றது அவருடைய கருத்து. என்ஆர் காங்கிரஸ் கருத்தா இருக்கு. எனவேதான் தாவகவோடும் அவர்களுடைய கூட்டணி என்பது போய்கொண்டிருக்கிறது, பேச்சுவார்த்தை என்பது போய்கொண்டிருக்கிறது. எல்ஜேகே கட்சி வந்துட்டு ஜோஸ் மார்டினுடைய கட்சி. ஜோஸ் மார்டின் வந்துட்டு அவர் செயல்படக்கூடிய இடங்கள் எல்லாம் எது? என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தொகுதிகள் தான் மையப்படுத்தி அவர்களுடைய பணிகள் என்பது நடைபெறுகிறது. அவர்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டு அனைத்தையுமே என்ஆர் காங்கிரஸ் மட்டுமே சொல்றாங்க, பாரதிய ஜனதாவை சொல்லவில்லை. அப்போ வந்துட்டு உங்களுடைய கூட்டணி வந்துட்டு வலுவாக இருக்கிறது என்பதை ஒரு வெளி தோற்றத்துக்கு வேண்டுமென்றால் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி வலுவாக இருக்கிறது என்பதை ஒரு போலி பிம்பத்தை கொடுக்கின்றீர்கள். ஆனால் உண்மையிலேயே உங்களுடைய கூட்டணியில் மிகப்பெரிய சலசலப்பு இருக்கிறது. உங்களுடைய கூட்டணி நீடிக்குமா நீடிக்காத என்கிற ஒரு அச்சத்தில் தான் இரண்டு கட்சிகளுமே இருக்கின்றன. கடந்த வாரத்துல பிஜேபியினுடைய தலைவர் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு, நாங்க வந்து தனித்து நாங்கள் சட்டமன்ற தேர்தலை சந்திப்போம் என்கின்ற ஒரு தகவலையும் சொல்றார் பிஜேபியினுடைய தலைவர். அப்படி என்றால் கூட்டணி வந்துட்டு நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கலாம், அந்த வார்த்தை எப்படி வருது? இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இந்தியா கூட்டணியிலயோ மற்ற கூட்டணியில அப்படியான வார்த்தைகள் வரவில்லை. எந்த கூட்டணி தொகுதிகள் வந்து நாங்க போட்டிடுவோம் சொல்றாங்க, ஆனா கூட்டணியில வந்துட்டு முரண்பாடு இருக்கு. இங்க கூட்டணியில முரண்பாடு இருக்கு. என்னன்னா அதுல ஒரு ஊழல் இருக்கு, மிகப்பெரிய ஊழல் இருக்கு. மதுபான ஆலைக்கான அனுமதியில் 15 கோடி ரூபாய் ஆட்சியாளர்கள் வாங்கியதாக மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறது. ஒரு ஆலைக்கு 15 கோடி ரூபாய், 6 ஆலைக்கு 90 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிவிட்டார்கள். எனவே அதை கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயம் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கிறது. இந்த விஷயம் கவர்னருக்கு தெரிந்த நிலையிலேதான் அந்த மதுபான ஆலைகளுக்கான அனுமதியை இன்று வரையில் தராமல் தடுத்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கான பங்களிப்பு போனதா இல்லை, அதுல உள் விஷயங்கள் தெரியவில்லை. ஆனால் மதுபான தொழிலாளர்களுக்கான லஞ்ச பணம் என்பது 15 கோடி ரூபாய் ஒவ்வொரு ஆலைக்கும் பெறப்பட்டிருக்கிறது. அந்த பெறப்பட்ட பணத்திலே அவர்களுக்கான பங்கு போகவில்லை என்பது இல்லை. எனவேதான் அந்த ஆலைகளுக்கான அனுமதியை கவர்னர் தடுத்திருக்கிறார். இரண்டாவது, நீர்நிலை மேலாண்மை வருகின்ற போது இந்த மதுபான தொழிற்சாலைகள் வேண்டாம் என்கிற நிலையிலேதான் மாநில அரசு முடிவெடுக்க வேண்டும். ஆனால் மாநில அரசிற்கு இந்த மக்களை பற்றியோ மாநிலத்தினுடைய நலனை பற்றியோ சிறிது அக்கறை இல்லாமல் தான் தன்னுடைய கஜானா ரம்பினால் போதும். அது தனிப்பட்ட முறையிலே, அரசுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ இல்லை, தனிப்பட்ட முறையில எனக்கான வருவாய் என்றால் போதும் என்கிற நிலையிலே தான் அப்படியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள். கடந்த ஒரு விஷயங்களை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கடந்த 2024 மார்ச் 8ஆம் தேதி பெண்கள் அமைப்பு சார்பாக ஒரு நடைபெற்ற போராட்டம், நியாய விலை கடைகளை திறந்து அரிசி போடணும். ஒரு 500க்கு மேற்பட்ட பெண்கள் நடந்து கொண்ட போராட்டம் முடிச்சுட்டு முதலமைச்சரை சந்திச்சு ஒரு மனு கொடுக்குறாங்க. ரேஷன் கடையை திறந்து இலவச அரிசி கேட்கல. தமிழகம் மற்ற மாநிலங்களை போன்று நியாய விலையில் மானிய விலையில் நீங்க அரிசி கொடுக்கணும் கேட்கக்குள்ள முதலமைச்சர் சொல்றாரு, அரிசியெல்லாம் போட முடியாது, பணம் தான் கொடுக்க முடியும், மத்திய அரசு சொல்லிடுச்சு. ஆனால் 2 மாதங்களில் தேர்தலை சந்திக்கின்ற போது இதே பாரதிய ஜனதா கூட்டணியிலே வேட்பாளர் நமச்சிவாயத்துக்கு வாக்கு சேகரிக்கின்ற போது பிஜேபி கொடி பிடிச்சிக்கிட்டு பெண்கள் கேட்டாங்க, அரிசி போடுங்க ஐயா, நீங்க அரிசி போடுங்க, காசு போடாதீங்க, காசு போட்டா வீணா போகுதுன்னு. இன்றைக்கு மக்கள் கேட்ட அரிசியை தான் இந்த ஆட்சி போடுது. அன்னைக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, ரெஸ்டாரண்ட் தருவீங்களா, அதுல வருமானம் வருது, ரேஷன் கடை தந்தா எனக்கு வருமானம் வருமா? நேரடியாக பெண்களிடம் கேட்ட கேள்வி. ஏதோ இட்டு கட்டி பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நேரடியாக பெண்களிடம் ரெஸ்டாரண்ட் தந்தா எங்களுக்கு வருமானம் வரும். அரசுக்கு இப்ப சொன்னார் இல்லைங்களா, இத்தனை கோடி ரூபாய் வருமானம் வருதுன்னு. எப்படி வருது? எந்த வருமானம் வருது? ஒரே ஒரு விஷயங்கள் தான் நடக்குது பாண்டிச்சேரியில. மதுபான தொழிற்சாலை, மது விற்பனை மட்டும் தான் நடைபெறுகிறது. வேற என்ன தொழிற்சாலைகள், சிறு குறு தொழிற்சாலைகள் எத்தனை ஆயிரம் பேர், 9500 பேர் தானே, மீதி பேருக்கு வேலை எங்க? அதுல இருந்து எவ்வளவு வருமானம் வருது? தனிநபர் வருமானம் என்பது ஒட்டுமொத்தமாக அரசு ஊழியருடைய வருமானத்தையும் டெய்லி போயிட்டு ஒரு 50 ரூபா 100 ரூபா சம்பாதிக்கிற வருமானத்தை ஈக்குவல் பண்ணி 5 லட்சத்தால வகுத்துட்டு 3 லட்சம் வருமானம்ன்றது வந்துட்டு தனிநபர் வருமானம் ஏத்துக்கணும் எப்படி போக முடியும்? எனக்கு அன்றாட சாப்பாட்டுக்கு வழியிலன்னு சொல்றதுக்கும் நான் அரசு ஊழியர் வந்துட்டு 5 லட்சம் ஐஏஎஸ் சம்பளத்தையும் சாதாரண ஒரு சாமானியுடைய சம்பளத்தையும் ஈக்குவல் பண்ணி அதை நான் வந்து 5 லட்சம் வகுத்து தனிநபர் வருமானம் 3 லட்சம் பாண்டிச்சேரியில தான் அதிகம்ன்றது வந்துட்டு ஏற்புடையதல்ல. அது வேணா ஏட்டுல பேசுறதுக்கு நல்லா இருக்கும், பத்திரிகை செய்திகளுக்கு நல்லா இருக்கும். உண்மையிலேயே புதுச்சேரி மக்களுக்கோ புதுச்சேரி இளைஞர்களுக்கோ இந்த ஆட்சியில் வேலை வாய்ப்பு என்பது முற்றிலுமாக அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறது. 10,000 குடும்பங்கள் நிர்கதியா நிக்கிறாங்க. அதுல ஒரு 7,000 பேர் வந்துட்டு யார் வச்ச ஆளு? நாங்க ஓப்பனா கேட்கிறோம்.
என்ஆர் காங்கிரஸ் கூட்டுறவுத்துறை அமைச்சரா என்ஆர் எத்தனை வருஷமா இருக்காரு? அவர் வைக்கப்பட்ட ஆட்கள், அவரால் பணியமர்த்தப்பட்ட ஆட்கள் இன்னைக்கு வந்துட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, குடும்பம் நடத்த வழி இல்லாம இருக்காங்க. அவர்களுக்கு என்ன பதில் சொல்லுது இந்த அரசு? என்ஆர் என்ன பதில் சொல்ல போறாரு? பேசிக் இன்னைக்கு மூட போறோம் சொல்லிட்டீங்க, பேசிக் சம்பந்தமா வாயை திறக்கல. டிரான்ஸ்போர்ட் என்ன, அமர்சுரடி என்ன, 18 பொதுத்துறை நிறுவனங்களை இந்த அரசு செயலிழக்க வைத்து மூடு விழாவை நோக்கி கொண்டு போயிடுச்சு. எல்லா ஊர்லயும் இருக்கு சார். இன்னைக்கு விருதுநகர்ல வந்துட்டு தமிழ்நாடு அரசு பிஎம் மித்ரா திட்டத்துல ஜவுளி பூங்கா கொண்டு வந்துச்சு. பாண்டிச்சேரியில நாங்க கேட்கிறோம், பிரெஞ்சு காலத்துல இருந்து இருக்கின்ற மில்கள். பாண்டிச்சேரினாலே இன்னைக்கு சொல்றாரு சுற்றுலா, அதெல்லாம் இல்ல, மில்லு தான். பாண்டிச்சேரியோட அடையாளம் என்னாலே மில்லு தான். பாரதி, சுதேசி, AFT mill. ஏஎஃப்டி 3 பஞ்சாலைகள் தான். இந்த 3 பஞ்சாலைகள் எத்தனை கிலோமீட்டருக்குள்ள சார் இருக்கு? 1.5 கிலோமீட்டர். 3 மில்லையும் அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா 1.5 கிலோமீட்டர்ல கனெக்ட் ஆகும். இந்த 3 மில்லுக்குள்ளேயுமான போக்குவரத்து என்பதும் அந்த காலத்துல இருந்து இருக்கு. ஏஎஃப்டி மில்லுல நேரா ட்ரெயின் வந்துட்டு பொருள் எடுத்து போன ஒரு வரலாறு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இரட்டை இன்ஜின் ஆட்சி தானே, பிஜேபி ஆட்சியினுடைய கூட்டணி ஆட்சி தானே நடக்குது. ஏன் நீங்க வந்து அந்த பிஎம் மித்ரா திட்டத்துல இந்த பஞ்சாலைகளை இணைத்து ஒரு ஜவுளி பூங்கா தொடங்குறதுக்கான முயற்சி எடுக்கிறேன்? 2024 சட்டமன்றத்துல முதலமைச்சர் வந்து மில்களை மூடுவோம் என்ற அறிவிப்பை கொடுக்கிறார். ஏஐடிசி தொழிற்சங்கம், அன்றைய தொழில்துறை அமைச்சர், இன்றைக்கு தொழில்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் சந்தித்து ஒரு மனு கொடுக்கிறோம். நீங்க மூடணுன்ற முடிவை வந்து கைவிடணும், நீங்கள் இந்த மில்களை திறந்து நடத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்கு முன்னால் இருந்த எம்டி வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. அதற்கு முன்னால் அந்த நிறுவனத்துல எம்டிஆர் இருந்த ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்தாரு. அதையும் எடுத்து போய் கொடுத்து பேசக்குள்ள ஒரு 25,000 தொழிலாளர்களுக்கு நம்ம வேலை கொடுக்க முடியும். இன்னைக்கு வந்துட்டு பாண்டிச்சேரியில கட்டடம் இருக்கிறது, கரண்ட் இருக்கிறது, அங்க அதற்கான நீர் வசதி இருக்கிறது. இவ்வளவு இருக்கிற ஒரு இடத்துல ஒரு வருஷத்துக்கு ஒரு 13,000 கோடி பட்ஜெட் போடுற அரசாங்கம், வருஷத்துக்கு 13,000 கோடி ரூபாயை பட்ஜெட் போட்டு செலவு செய்கின்ற அரசாங்கம் வெறும் ஒரு 500 கோடியில இருந்து 1000 கோடி ஒதுக்கி ஏன் அந்த மில்களை இயக்க திட்டமிடவில்லை, நடவடிக்கை எடுக்கவில்லை? ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னா, இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்க வேண்டிய எண்ணம் இல்லை. அவர்கள் விரும்புவதெல்லாம் ஒரே ஒரு விஷயம், எனக்கு எந்த திட்டத்தை கொடுத்தா எனக்கு கமிஷன் வரும். இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கொடுத்தா ஒரு 2,000 கோடி பணம் எனக்கு எத்தனை % கமிஷனா வந்துடும் நேரா. அப்படியான திட்டங்களை விரும்புகிறார்களே ஒழிய மக்கள் நலன் சார்ந்தோ இல்ல மாநில வளர்ச்சி சார்ந்தோ திட்டங்களை இவர்கள் தீட்டி இருக்கிறார்களா 4 ஆண்டு காலத்துல? அப்படின்னா நீங்க வந்து மில்ல திறந்திருக்கணும். கடைசியாக இன்றைக்கு கூட சட்டசபையில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒட்டுமொத்த ஒரு மாநில தலைமையாக இருக்கிற ஒரு நிர்வாக குழுவுடைய ஒரு சந்திப்பு. இன்றைய ஆளுநர் கைலாஷ்நாதன் அவர்களை சந்தித்து பிஎம் மித்ரா திட்டத்திலே இந்த மில்களை நீங்கள் இயக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அப்ப சொல்றாரு பிஎம் மித்ரா விண்டோ க்ளோஸ் ஆயிடுச்சுன்ற. அப்ப நாங்க சொன்னோம், இல்ல அது வந்து தனியா வந்து 1000 ஏக்கர் தான் சொல்றது, இல்ல பிரவுன் ஃபீல்டுன்னு ஒரு இருக்கு, அதுல ஒரு ஸ்கீம் இருக்கு, அந்த பிரவுன் ஃபீல்ட்ல நீங்க கொண்டு வரலாம். இதை சொல்லக்குள்ள அதை கன்சிடர் பண்ணி தான் கடந்த சட்டசபையில கவர்னர் உரையில இடம்பெற்றிருக்கின்ற வார்த்தை, ஜவுளி பூங்கா புதுச்சேரியில் அமைக்கப்படும். இன்றைக்கே மில்லு இருக்குதுன்னா அது காரணம் நான் இப்ப பேசிட்டு இருக்கிற தொழிற்சங்கம் தான். ஏஐடிசியினுடைய ஒரு வழக்கு இன்னைக்கு நிலுவையில் இருக்கு. அந்த வழக்கு தான் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு அந்த மில்லை வந்து கூறு போடாம இன்றைக்கு ரியல் எஸ்டேட்டினுடைய அதிபர்களுடைய ஆட்சியில வந்துட்டு மில்ல கூறு போட முடியாம இருக்குதுன்னா அது காரணம் வந்து ஏஐடிசி தொழிற்சங்கம் போட்டுக்கிற வழக்கு. இப்படிப்பட்ட நிலையில வேலை வாய்ப்பு என்பது முற்றிலுமாக இந்த மாநிலத்தில் உருவாக்கப்படவில்லை. ஒரு சில வேலை வாய்ப்புகள் கொடுத்துருக்கீங்க, அதை நாங்க ஏற்றுக்கிறோம். ஆனால் ஏன் 10,000 பணியிட நிரப்ப முடியல? நலிவடைந்த நிறுவனம் ஏன் செயல்படுத்த முடியல? படிச்சு முடிச்சுட்டு வர எல்லாருக்கும் ஏன் வேலை கொடுக்க முடியல? நீங்க வந்து தகவல் தொழில்நுட்ப பூங்கா எத்தனை வருஷமா சொல்றாரு என்னாரு? இது காலாப்பட்டில செய்வோம், நீங்க கனக செட்டிக்குள்ள நீங்க, இந்த பக்கம் கோரிமேடு நீங்க, இப்ப லாஸ்டா வந்துட்டு கன்னி கோயில் நீங்க எங்க வந்து இடம் அக்யூர் பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கண்ணெரு பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசு வானூர்ல வந்துட்டு ஒரு சிறிய தகவல் தொழில்நுட்ப பூங்கா திறந்துட்டாங்க, டைட்டில் பார்க்கு. ஆனா ஒரு மாநில அரசாங்கம் ரெட்டை இன்ஜின் ஆட்சி தான் நடக்குது. நம்ம வீக்கெண்ட்ல வந்து பாருங்க, வெள்ளி சனி ஞாயிறுல சார் வந்து பார்க்கட்டும், பஸ் ஸ்டாண்ட்ல எவ்வளவு பேர் வெளில ஏறாங்க. திங்கட்கிழமை காலையில வந்து பாருங்க, நைட்டு சண்டே நைட்டு 10 மணில இருந்து மண்டே காலையில ஒரு 4-5 மணி வரைக்கும் எவ்வளவு பேர் வந்து பெங்களூர் சென்னைக்கு வந்து பஸ் ஏறுறாங்க. அவங்க எல்லாம் யார் வெளியூரா? இந்த மாநில இளைஞர்கள் தானே. அவர்களுக்கான வேலை வாய்ப்பு ஏன் கொடுக்க முடியல நம்மளால? அதற்கான திட்டம் என்ன? இந்த அரசு ஏதாவது செய்திருக்கிறதா? அது சம்பந்தமா நீங்க சொல்றீங்களா? புள்ளிவரம் சொல்றீங்கல்ல, இப்போ 819 தொழிற்சாலைகள், 819 தொழிற்சாலைகள், எத்தனை தொழிற்சாலைகள்? ஐடி சார்ந்த தொழிற்சாலைகள். அதுல ஐடி சார்ந்த எவ்வளவு பேர்? இன்னைக்கு இது எவ்வளவு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது பாண்டிச்சேரியில, அது அந்த இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன வேலை கொடுத்துருக்குறோம் சொல்லணும். எனவே இந்த மாநிலத்தினுடைய இளைஞர்கள் வீணாவதற்கு இந்த ஆட்சியினுடைய அந்த கொள்கை என்பது சரியாக இல்லை.
தொழில் சார்ந்த கொள்கை என்பது சரியாக இல்லை. தொழில் கொள்கையை வெளியிட வேண்டும் சொல்லிட்டு தொடர்ந்து வலியுறுத்துறோம். தொழில் கொள்கை வெளியிடுறாங்க. அந்த தொழில் கொள்கையில இப்ப தமிழ்நாட்டுல வந்துட்டு அண்டை மாநிலம் தமிழ்நாட்டுல எத்தனை லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வெளிப்படையா சொல்லியிருக்காங்களா? நீங்க வெளிப்படையா சொல்ல முடியல. இந்தந்த நிறுவனங்கள் வந்திருக்கு வெளிப்படையா சொல்லுங்களேன், வெள்ளை அறிக்கை கொடுங்க. எந்த விஷயம் உங்களால வெளிப்படைத்தன்மையோட செயல்பட முடியல என்றால் எதுவும் நடைபெறவில்லை. நடைபெறாத விஷயத்தை நீங்கள் வேண்டுமென்றால் வாதத்திற்கு சொல்லலாம். உண்மையிலே நடைமுறையில் இதெல்லாம் இல்லை என்றது ஒரு சொல்றத. இரண்டாவது வந்துட்டு இந்த பாண்டிச்சேரி வந்துட்டு இன்றைக்கு முற்றிலுமாக ஒரு போதைக்கு அடிமையான நிலைமையில போயிட்டு இருக்கு. அவர் சாரே சொன்னார் எவ்வளவு பிடிச்சிருக்காங்க காவல்துறைன்னு. பிடிச்சிருக்காங்க தான். நேற்று ஒரு பத்திரிகை செய்தியில கூட வந்திருக்கு. 300 கிலோவுக்கு மேல வந்து கஞ்சாவை பிடிச்சிருக்கோம், ஒரு 180 நபருக்கு மேல கைது பண்ணியிருக்கோம். உண்மையிலேயே இந்த கஞ்சாவை இன்றைக்கு ஆபரேஷன் திரிசூல் ஏதோ சொல்றாங்க. ஆனா இந்த கஞ்சாவை ஏன் கட்டுப்படுத்த முடியல? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்களுடைய துணையோடு நடைபெறுகிறது. நான் விவாத நிகழ்ச்சியில பகிரங்கமாக சொல்றேன். ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களுடைய துணையோடு இந்த கஞ்சா விற்பனை வந்து நடைபெறுகிறது. அது இந்த கட்சி அந்த கட்சி நபர் சார்ந்து நான் பேசவில்லை. ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களுடைய அதிகார துணையோடு தான் நடைபெறுகிறது. எனவேதான் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. இது ஏதோ வந்துட்டு ஒரு காலத்துல வந்துட்டு பாண்டிச்சேரி டவுன்ல மட்டும் போதைப் பொருள் கட்சினாங்க. இன்னைக்கு வந்துட்டு அனைத்து கிராமங்களிலும், இந்த புதுச்சேரியினுடைய அனைத்து எல்லைகளிலும் கிடைக்கிறது. திருக்கனூர்ல இருந்து இந்த பக்கம் மதகடிப்பட்டு தொடங்கி பக்கம் பாகூர் உட்பட அனைத்து பகுதிகளிலும் இந்த கஞ்சா விற்பனை நடைபெறுகிறது. ஏன் அரசால தடுக்க முடியல? ஆட்சி அதிகாரத்துல காவல்துறை வந்துட்டு தனி மந்திரி இருக்காரு, முதலமைச்சர்கிட்ட கூட இல்லை. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த அமைச்சர், உள்துறை அமைச்சராக இருக்கிறார். ஏன் கட்டுப்படுத்த முடியல? கஞ்சா புழக்கம் வந்து டெய்லி அதிகமாயிட்டு இருக்குல்ல. மாணவர்கள் அதுக்கு அடிமையா இருக்காங்கல்ல. கல்லூரி மாணவர்கள் மட்டும் இல்ல, பள்ளி மாணவர்கள் அடிமையா இருக்காங்கல்ல. கஞ்சாவில எத்தனை கொலை நடந்திருக்கு? ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். சோலை நகர் சிறுமி எப்படி வந்து பாதிக்கப்பட்டாங்க? ஒரு 8 வயது சிறுமி, சோலை நகர் சிறுமி கஞ்சா போதை நபர்களால். அந்த வழக்குல நீங்க குற்றவாளி சொன்னீங்க, அதுல வழக்குக்குள்ள போகிறோம். ஆனால் முதல் தகவல் அறிக்கையில முதலாக நீங்க அடையாளப்படுத்திய நபர்கள் எல்லாமே சிறுவர்கள். எப்படி அந்த நிலைமைக்கு போறாங்கன்னா கஞ்சா போதை. அப்ப அந்த அளவுக்கு ஒரு மாணவனுக்கு, ஒரு சாதாரண நிலையில மாணவனுக்கு கிடைக்கக்கூடிய நிலையில இந்த கஞ்சா விற்பனை இருக்கிறது. ஆட்சியாளர்களால் தடுக்க முடியவில்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா புதுச்சேரியில? பெண்களுக்கான பாதுகாப்பும் இல்லை. சாதாரண ஒரு ஹோட்டல்ல ஒரு பெண்ணு திருடிட்டான்றதால நைட்டு ஃபுல்லா வச்சு அடிக்கிறாங்க ஒரு ஸ்டேஷனுக்கு, தவளக்குப்பம் ஸ்டேஷனுக்கு. அதுலயும் சபாநாயகர் தலையிட்டு அப்ப இது பண்றாங்க. எத்தனை வழக்குகள் போஸ்கோ வழக்குகள் இந்த காலகட்டத்துல. ஜாதிய பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் அதிகமா இருக்கு பாண்டிச்சேரியில. என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி ஆட்சி அமைந்த பின்னால சமூக பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. சமீபத்துல கூட திருக்கனூர்ல வந்துட்டு ஒரு இளைஞர் அடித்துக் கொல்லப்படுறாரு. அதுல நேரடியா ஒரு 5000 காவலர் தலையிடுறாரு, சம்பந்தப்பட்டிருக்காரு. வழக்கு பதிவு செய்யறீங்க, கைது நடவடிக்கை இல்லையே. இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு சமூக நெருக்கடியை இந்த ஆட்சியில் உருவாக்கி இருக்கிறாங்க. எந்த காலகட்டத்திலும் இல்லை. காவல்துறையில வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு சமூக இடைவெளி வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. தாழ்த்தப்பட்ட காவல்துறையினர் வந்து எங்க இருக்கணும்? சட்டம் ஒழுங்குல பெரும்பாலான இல்லை. அப்ப நேரம் சொல்றேன், பெரும்பாலான காவலர்கள் அதிகாரிகள் சட்டம் ஒழுங்கு பிரிவுல இல்லை, தாழ்த்தப்பட்ட பிரிவை சார்ந்தவர்கள். ரெண்டாவது, உள்ளூர் சார்ந்த அந்தந்த பகுதியை சார்ந்த நபர்கள் அந்தந்த பகுதி காவல் நிலையத்துல இன்றைக்கு வந்துட்டு வேலை செய்யறாங்க. இதனால வந்துட்டு என்ன வருது? குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்கல. நபர் சார்ந்த அந்த விஷயங்கள் போயிட்டு இருக்குது. எனக்கு வேண்டியவரை அவர் வந்து அவருக்கு தப்பே பண்ணாலும் அவர் பக்கம் தான் காவல்துறை நிற்கக்கூடிய ஒரு மோசமான நிலையில இந்த ஆட்சி போய்கொண்டிருக்கிறது. 2024 மக்கள் வந்து சரியான பாடத்தை கொடுத்திருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 23 பேர் சட்டமன்ற உறுப்பினர், எம்பி எல்லாம் இருந்தும், மந்திரி இருந்தும் 1,36,000 ஓட்டு வித்தியாசத்துல 500 ரூபாய் பணம் கொடுத்த பின்னாலும், வாக்குக்கு 500 ரூபாய் பணம் கொடுத்த பின்னால் கூட மக்கள் வந்துட்டு வாக்களிக்கவில்லை. அதே நிலைமை வருகின்ற தேர்தலிலும் வரும். அதனால் மக்களுக்கு எதிரான நிலையிலே ஆட்சி அதிகாரம் போய்கொண்டிருக்கிறது. மக்களுக்கே என்ன திட்டங்கள் செய்திருக்கிறோம்? இலவச அரிசியை தவிர்த்து, இலவச அரிசி கூட 5 வருஷம் கிடையாது, மற்ற என்ன திட்டங்களை இந்த மக்களுக்கு இந்த ஆட்சி செய்திருக்கிறது? இளைஞர்களுக்கு என்ன செய்திருக்கிறது? மாணவர்களுக்கு என்ன செய்திருக்கிறது என்றால் எதுவுமே இல்லை. திட்டங்கள் அறிவிக்கின்றீர்கள். சிபிஎஸ்இ பாடத்திட்டம் கொண்டு வந்தீங்க. நீங்க ஆட்சி பொறுப்பேற்ற கொண்டு வந்த திட்டம் சிபிஎஸ்இ பாடத்திட்டம். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துல இன்னைக்கு எவ்வளவு மாணவர்கள் டிராப் அவுட்? மத்திய அரசுடைய புள்ளிவிவரம் சொல்லுது 10,000 பேர் டிராப் அவுட்னு. நாங்க சொல்லல, ஏஐடிசி சொல்லல, மத்திய அரசுடைய புள்ளி விவரம். புதுச்சேரியில் 10,000 மாணவர்கள்
தங்களுடைய பள்ளி கல்வியை இடையில் நிறுத்தி இருக்கிறார்கள். இதற்கு யார் காரணம்? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான பாரதிய ஜனதா கூட்டணி தான் காரணம். அதற்கு முழுமுதல் காரணம் வந்துட்டு சிபிஎஸ்இ பாடத்திட்டம். சிபிஎஸ்இ பாடத்திட்டம் எந்த அடிப்படையில் கொண்டு வந்தீங்க? இருக்கிற ஆசிரியர்கள்லாம் அதற்கு தகுதியானவர்களா? அதற்கான கட்டமைப்பு புதுச்சேரியில உருவாக்குனீங்களா? எதுவுமே உருவாக்கல. அதாவது முதலாளி சொன்னாரு, தொழிலாளி செஞ்சார்ன்ற கதையா மேலகிற ஆட்சி சொல்லிடுச்சு. அதுக்கு அமைச்சரா இருக்கிறவரு அதை செஞ்சாதான் அவர் அமைச்சரா இருக்க முடியும். அவர் அதை செஞ்சாதான் அமைச்சரா இருக்க முடியும் நிலையில கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செஞ்சார். இன்றைக்கு என்ன நிலைமை? 10,000 மாணவர்கள் தங்களுடைய பள்ளி கல்வியை நிறுத்தி இருக்கிறார்கள். இது திட்டமிட்ட அவர்கள் கொள்கையாக ஏற்றுக்கொண்ட பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை. யார் படிக்கணும் படிக்கக்கூடாது அவங்க ஏற்றுக்கொண்ட கொள்கை. ஆனா அந்த கொள்கையை இன்றைக்கு வந்துட்டு ஒரு ஜனநாயக ரீதியாக பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக சொல்லுகின்ற பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக சொல்வார் என்ஆர் அவர்கள். இந்த மாநிலத்தினுடைய பெரும்பான்மை மக்களுடைய பிரதிநிதி. அவருடைய கல்வித்துறை அமைச்சராக அதே சமூகத்தை சார்ந்தவர். ஆனா இன்னைக்கு டிராப் அவுட் ஆயிருக்கிறது யாரு? அந்த பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் பெரும்பாலான பள்ளி கல்வியை இடைநிற்றலில் சென்றிருக்கிறார்கள். அப்படி என்றால் யார் பொறுப்பேற்பது? இதை எப்படி தடுக்க போறீங்க? என்ன செய்ய போறீங்க? 10,000 பேர் பள்ளி கல்வி விட்டு நின்றுட்டான அவனுக்கு என்ன செய்ய போகுது இந்த அரசு? எல்லாம் வேலை இல்லைன்றாங்க. அதெல்லாம் சுத்த பொய். இவங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை ஜாலம். தேர்தல் அறிக்கையில தகவல் தொழில்நுட்ப பூங்கா புதுச்சேரியில் உருவாக்கப்படுகின்ற அறிக்கை என்பது வாக்குறுதி என்பது மக்களை ஏமாத்தவா, இளைஞர்களை ஏமாத்தவா? அதுக்கு பதில் சொல்லுங்க. அந்த நிறுவனத்தை சீர்குலைத்து தொழிலாளி வேலையே செய்யாம சம்பளம் தரன்ற முடிவெடுத்தது யாரு? என்னாரு? 2011 தானே போயிருக்கு அப்புறம் மரம் உடனே அதை அப்புறப்படுத்திட்டு அந்த மில்லை இயக்காமல் நீங்க மூடிட்டு உட்காந்து இருங்க, நான் வந்து சம்பளம் தரேன் எடுத்தது. 500 ரூபாய் பணம் கொடுத்த பின்னால் கூட மக்கள் வந்துட்டு வாக்களிக்கவில்லை. அதே நிலைமை வருகின்ற தேர்தலிலும் வரும்.